இதுவரைக்கும் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே பார்க்காத ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மிக மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்குது. இதை நான் சொல்லல, உலகத்தினுடைய எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ கடுமையாக வோன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இந்த போர் ஆரம்பித்த நேரத்தில் இல்லை, இப்போ இன்றைய நாளில் மார்ச் மாதம் 10ஆம் தேதி இன்றைய நாளில் 2 நாடுகளினுடைய நிலைப்பாட்டையும் வச்சுக்கொண்டு ஒரு கடுமையான எச்சரிக்கையை உலக பொருளாதார நிபுணர்கள் இந்த 2 நாட்டுக்குமே கொடுத்திருக்கிறார்கள். ஈரானோட வெளிவிவகார அமைச்சர் ஊடகங்களுக்கு இப்போ ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவரும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட இந்த போரினுடைய விளைவு எப்படி இருக்க போகுதுன்றதை இப்பவே எங்களால கணிக்கக்கூடிய மாதிரியான 2 பக்க கருத்துக்களாக தான் இருந்து கொண்டிருக்குது. இப்ப இந்த மத்திய கிழக்கு நாடுகளினுடைய போர் சூழல்ல இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய விடயங்கள் என்றதை இந்த வீடியோல முழுமையா தெளிவா பார்க்க போறோம். அதே நேரத்தில் இந்த போரினுடைய விளைவு எங்கட நாட்டுக்குள்ள, இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்குள்ள எப்பேற்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றதையும் சுருக்கமாகவும் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரியும் இந்த வீடியோல முழுமையான சொல்ல போறேன். என்னடா கொண்டா விரிவா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் பிகே கரைகாலன். அதனோட பார்க்கறதுக்கு முதல் தொடர்ச்சி என்னோட அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு என்னோட சேனலுக்கு தான் புதுசாக வந்து பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராம் போய் பிகே கரைகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, போர் ஆரம்பிச்சு 11ஆவது நாள் மார்ச் மாதம் 10ஆம் தேதி போர் ஆரம்பிச்ச 2வது வாரத்தில் இப்போ இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸில் முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த போர் ஆரம்பிச்ச முதலாவது நாள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின தாக்குதல்ல ஈரானினுடைய 2வது சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருந்தார். அவர் மட்டும் இல்லாம அவரோட இருந்த ஈரானினுடைய உச்சகட்ட தலைவர்களும் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த கொலைக்கு பிறகு உலகம் முழுக்களும் இருந்த பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரானினுடைய அடுத்த சுப்ரீம் லீடர் யார், அடுத்த அதி உச்சகட்டமான தலைவர் யார் என்றதான் இருந்த பெரிய ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் இப்ப கிடைச்சிருக்குது. ஈரானோட அதிகாரபூர்வமான 3வது சுப்ரீம் லீடரா அயத்தொல்லா அலி கமேனியினுடைய 2வது மகன் மொஜ்டபா கமேனி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப ஈரான்ல இருக்கக்கூடிய உச்சகட்டமான தலைவர்களால, சட்டசபையால தான் இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய அப்பாவோட இவருக்கு நெருக்கமான, அந்த அரசாங்கத்தோடு நெருக்கமான தொடர்பு இருந்ததாகவும், அதே நேரத்தில் ஈரானினுடைய இராணுவங்களையும் இவர் பணியாற்றியிருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு அனுபவம் பெற்ற ஒரு தலைவரா இவர் இருப்பார் என்ற அடிப்படையில் தான் இப்ப மொஜ்டபா கமேனி தெரிவு செய்யப்படுகிறார். ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்பும் சரி, இஸ்ரேலும் சரி, டொனால்ட் ட்ரம்ப் ஓபனாவே சொல்லியிருந்தார், அயத்தொல்லா அலி கமேனி கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அடுத்ததா ஈரான்ல தெரிவு செய்யப்பட போற சுப்ரீம் லீடரை தெரிவு செய்யறதுக்கான செயல்பாடுகளுக்குள்ள நாங்களும் தலையிடுவோம், எங்களினுடைய விருப்பத்தோடு தான் நீங்க உங்களோட அடுத்த சுப்ரீம் லீடரை தெரிவு செய்யணும்னு சொல்லி ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அப்படி இல்லை, அதையும் மீறி நீங்க யாரையாவது தெரிவு செய்வீங்களா இருந்தா அவர்களையும் நாங்கள் கொள்வோம், முக்கியமா அலி கமேனியினுடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய யாருமே வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதையும் தாண்டி தான் இப்ப அமெரிக்காவினுடைய தலையீடு இல்லாம தான் இந்த மொஜ்டபா கமேனி 3வது சுப்ரீம் லீடரா ஈரான்ல தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகும் இப்ப டொனால்ட் ட்ரம்ப் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் அவருடைய பதில்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த ஆட்சி நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது, இவரையும் நாங்கள் கொலை செய்வோம் என்ற மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கமா சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஸோ முதலாவது இதை முடிச்சுட்டு அடுத்ததா அவருடைய கதைக்கு போவோம். அவருடைய கதையும் ஒரு பெரிய ஒரு கதை ஒன்று இருக்குது, அதையும் நான் தனியாக சொல்றேன். ஸோ இந்த புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகும், ஏற்கனவே அந்த முதல் தலைவர் இறந்ததுக்கு பிறகும் கூட ஈரான் பயங்கர ஸ்ட்ராங்கா தான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக போர் செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகும் இப்ப ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர் ஒரு விடயத்தை ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொன்னா, இனிமேலும் நாங்க அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைகளுக்காக மேசையில போய் இருக்க போறதில்லை, இனிமேலும் நாங்க அவர்களோட போய் பேச்சுவார்த்தை நடத்த போறதில்லை, எங்களினுடைய பேச்சுவார்த்தைன்றது போராத்தான் இருக்குமென்ற மாதிரி ஒரு விடயத்தை வெளிவிவகார அமைச்சர் இப்ப சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஈரானுடைய எல்லா பக்கமான அதிகாரிகளுமே, ஏற்கனவே நான் முதல் வீடியோகளையும் சொல்லியிருந்தேன், ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு வந்த துணை வெளிவிவகார அமைச்சராக இருந்தாலும் சரி, இப்ப வெளிவிவகார அமைச்சராக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே இது எல்லாத்தையுமே தாண்டின ஈரானினுடைய ரிவல்யூஷனரி கார்ட்ஸ் அவர்கள் என்ன சொல்றார்கள்னு சொன்னா, இந்த போர் இதோட முடிய போறதில்லை, தொடர்ச்சியா நடந்து கொண்டே தான் இருக்க போது. அதுக்கான காரணமா இருக்கக்கூடிய நாடுகள் யாருன்னு பார்த்தா இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான்.
உலகத்தினுடைய எண்ணெய் வர்த்தகத்துல ஒரு பேரலுக்கான க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெயினுடைய விலை $200 தாண்டி போக போகுது. இந்த கேம்ல நீங்க தொடர்ந்தும் இருப்பீங்களா இருந்தா அதையும் தாண்டி உலகமே பெட்ரோலியத்துக்காக மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் சொல்லி அவர்களும் போன் பண்ணியிருக்கிறார்கள். ஸோ ஒட்டுமொத்தத்தில் ஈரானினுடைய பக்கம் ஒன்றுதான், இந்த போரை நாங்கள் நிறுத்த போறது இல்லை, எங்களோட பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு, சாதாரண இழப்பு கிடையாது, சுப்ரீம் லீடர் என்ற ஒரு அதி உச்சகட்டமான தலைவரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான பழிவாங்கலாவும் எங்களோட நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் தொடர்ச்சியா போர் செய்து கொண்டேதான் இருப்போம் சொல்லி அவர்கள் பயங்கர உறுதியா இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்க ஏற்கனவே இந்த போர்ல வின் பண்ணிட்டோம், இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடியது இன்னும் கொஞ்சம் முடிவு தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளே இந்த போரை நாங்க முடிச்சிருவோம், நாங்க வெரி சூன் இந்த போரை முடிச்சிருவோம் சொல்லி அவர் ஊடகங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்க ஏற்கனவே வின் பண்ணிட்டோம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா அவர் சொல்ற மாதிரி வெற்றி அடைஞ்சதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே ஈரான் பக்கம் பின்வாங்கின மாதிரியோ இல்லாட்டி அமெரிக்கா ஈரானுக்குள்ள உள்ள பூந்த மாதிரியோ எங்களுக்கு தெரியல. இப்ப வரைக்குமே ரெண்டு நாடுகளும் வான்வழியான தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்களும் மிசைல் அட்டாக்கும் தான் ரெண்டு நாடுகளும் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். தரைவழியான ஊடுருவல்களை அமெரிக்காவும் செய்யல, ஈரானும் செய்யல. அந்த நிலைமைக்கு போகுமா இருந்தா கண்டிப்பா இது கிட்டத்தட்ட மூன்றாம் உலக போர்ன்ற சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கிறதா உலகத்துல எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. அமெரிக்காவினுடைய ஸ்டாண்டும் ஒன்றுதான், அவர்களினுடைய பக்கமும் அவர்களும் மிக உறுதியா இருக்கிறார்கள். ஈரானை கட்டுப்படுத்தி நாங்க அவர்களினுடைய அதிகாரத்துக்குள்ள உள்ள போவோம், ஈரானினுடைய முழுமையான அதிகாரத்துக்குள்ளையும் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்வோம்ன்றதுல அவர்களும் உறுதியானு அணு ஆயுதத்தை அளிக்கிறோம், நாங்க ஒயில எடுக்க போறோம் என்ற பெயர்கள்ல அவர்கள் உள்ள போய் இந்த போரை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் இன்னுமே ஆயுத போரா தான் நடந்து கொண்டிருக்கன்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா இல்ல, அதையும் தாண்டி பல கோணங்கள்ல இந்த போர் ஈரானை கடுமையா பாதிச்சு கொண்டிருக்குது. அதுக்கு சரியான ஒரு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், ஈரான்ல இருக்கக்கூடிய தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மேல அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறின புகைகள் முகில்கள்ல போய் சேர்ந்து அங்க பெய்த மழை ஒரு கடுமையான ரசாயன அமில மழையா பெய்திருந்தது. அதுல இருந்த ரசாயன அமிலங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ், சல்ஃபர், நைட்ரஜன், முழுக்க இது எல்லாமே மக்களுக்கு மிக கடுமையான விஷம், முழுக்களுமே விஷம்தான். ஒரு விஷம் மழையா பெய்து அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த விஷ மழை அங்க பெய்து அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய குடிநீர், குடிக்கக்கூடிய தண்ணி, குளிக்கக்கூடிய தண்ணி, எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய தண்ணீரோட இது கலந்திருக்கிறதா ஈரானினுடைய ஸ்டேட் மீடியா செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த போர் இப்போ எங்க போயிருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பயோவோர்ன்ற மாதிரி இதுவும் உள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல அவர்கள் குடிக்கிற சாப்பிட்ற உணவுகளுக்குள்ள விஷத்தை கலந்து அதன் மூலமா ஈரானை அடிபணிய வைக்க முடியுமென்ற ஒரு எதிர்பார்ப்போட அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின ஒரு தாக்குதல் தான் இதுவா பார்க்கப்படுது. ஏன்னா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பயங்கர கருமூட்டமான புகைகள் அங்க மேலெழும்பி போயிருந்தது. இதுக்கு பிறகு சில பேர் கேட்கக்கூடும், ஈரானும் தானே பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மேல தாக்குதலை நடத்திருந்தார்கள் சொல்லி. நான் அதுக்காக ஈரானுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி யாரும் நினைச்சிட வேணாம். இது எந்த நாடுகளுக்கு இடையில இந்த ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஆளுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்றேன், ஏதோ ஒரு நாட்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க தானே, அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆக்கள்ல பெரும்பாலானாக்கள் ஒன்று மதத்தை வச்சு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, இல்லாட்டி உலகத்தோட வல்லரசு தானே, வல்லரசை நாங்கள் சப்போர்ட் பண்ண எங்களுக்கு பெருமை தான் வச்சு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆனா யாருக்குமே உண்மையிலேயே இந்த போர்ல என்ன நடக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கும் முழுமையா தெரியாது. இதுக்குள்ள போக போகத்தான் இப்பேற்பட்ட திட்டங்களோடு தான் இந்த நாடுகள் இந்த போரை செய்து கொண்டிருக்கிறார்களான்றது எங்களுக்கே விளங்க ஆரம்பிக்குது. ஸோ முழுக்களுமே ஒரு குழப்பகரமான ஒரு போரா தான் இது நடந்து கொண்டிருக்குது. யாருமே தெளிவில்லாம ஸ்டாண்ட் எடுக்காதீங்க. இதுல நாங்க பார்க்க வேண்டியது ஒன்று தான் மனிதம், மனிதாபிமானம், மனிதத்துக்கும் போருக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா தான் இந்த போர் நாங்க பார்க்கணும். மனிதம் முக்கியமா, போர் முக்கியமா, அடுத்தது பொருளாதாரம் முக்கியமா, இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே தெளிவான ஒரு கண்ணோட்டம் உருவாகும். அமெரிக்காவும் நல்ல நாடு கிடையாது, ஈரானும் நல்ல நாடு கிடையாது. ரெண்டு பக்கமுமே நிறைய குற்றங்கள் நடந்திருக்குது, ரெண்டு பக்கமுமே பிரச்சனைகள் இருக்குது. ஆனா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அடிப்படையில் பார்க்க போனா இதை மட்டும்தான் நாங்க பார்க்கணும். ஏன்னு சொன்னா இந்த போரினுடைய முழுமையான பாதிப்பையும் அனுபவிக்க போறவர்கள்
அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் வெளியில் இருக்கக்கூடிய நாங்களும் தான், ஒட்டுமொத்த உலகத்தையுமே தான் இது பாதிச்சு கொண்டிருக்குது. இதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் உலகம் முழுக்க இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற பெட்ரோலியத்தில் 1/5 பகுதியான பெட்ரோலியம் வெளியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். இந்த பகுதியை இப்போ ஈரான் மூடி இருக்கிறார்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர்னால. இது நிறுத்தப்பட்டதால தான் இப்போ இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் பொதுமக்கள் பெட்ரோலுக்காக லைன்ல நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்குமா இல்லையானது கூட தெரியல. பெட்ரோலினுடைய விலையும் இப்போ உயர்ந்திருக்குது, இலங்கைக்குள்ளேயும் அதிகரிச்சிருக்குது, ஏனைய நாடுகளையும் அதிகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சொல்லப்படுது. அதுக்கான ஒரே காரணம் உலகத்தோட கிட்டத்தட்ட ஒரு பிளட் லைன் மாதிரி இருந்த இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் என்ற பகுதி மூடப்பட்டதுதான். 20-21 மில்லியன் பேரல்கள் ஒவ்வொரு நாளும் கச்சா எண்ணெய் இந்த வழியாக தான் உலக நாடுகளுக்கு வெளியில வந்து கொண்டிருந்தது. அந்த பகுதியை மூடி வச்சு இப்ப ஈரானோட ரிவல்யூஷனரி கார்ட்ஸ் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த பகுதி தொடர்ச்சியா மூடப்பட்டிருக்குமா இருந்தா உலகத்துல ஒவ்வொரு கச்சா எண்ணெயினுடைய பேரலுக்கான விலை $200 கடந்து போகும் என்று சொல்லி ஏற்கனவே எச்சரிச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இப்ப இன்றைக்கு இருக்கிற கச்சா எண்ணெயினுடைய பேரலுக்கான விலை பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட $200 நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் குறிப்பிட்ட ஒரு சில நாட்களோ இல்லாட்டி ஒரு சில மணி நேரங்களோ தான் இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே 114 இருந்து அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்பட்டது. சிலவங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது கூட அந்த பேரலினுடைய விலை அதிகரிச்சிருக்கலாம். உலகத்துல பெட்ரோலியம், கேஸ் இது ரெண்டினுடைய விலை அதிகரிச்சு இது ரெண்டுக்கும் பிரச்சனை ஏற்படுமா இருந்தா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவில் அடிவாங்கும். ஏற்கனவே அந்த நிலைமையிட ஆரம்ப கட்டத்தில் தான் இப்ப நாங்க இருக்கிற மட்டும் நினைக்கிறேன். வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான பொருளாதார சரிவு இந்த 2 நாடுகளினுடைய போர் காரணமா உலகத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதா தான் இப்ப வரைக்கும் எச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்குது. என்னடா நீ இப்படியெல்லாம் வெறுட்டுறன்னு சொல்லி யாருமே யோசிச்சு பயப்படாதீங்க. யதார்த்தத்தை உள்ளபடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு 2-3 நாட்களுக்கு முதலே நான் அப்லோட் பண்ண வீடியோவில் சொல்லியிருந்தேன், கண்டிப்பா பெட்ரோலியத்தினுடைய விலை இலங்கைக்குள்ள மிக விரைவில் அதிகரிக்கப்படும் சொல்லி. அதே மாதிரி இன்னைக்கு அதிகரிக்கப்பட்டிருக்குது. இதே நிலைமை தொடருமா இருந்தா க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெயினுடைய பேரலுக்கான விலை $200 தாண்டுமா இருந்தா எங்களினுடைய நிலைமை பொருளாதாரத்துல மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகும்ன்றது மட்டும் உறுதியான ஒரு விஷயம். நான் மறுபடியும் கடைசியா சொல்லிக்கொள்றேன், இந்த போர்ல நாங்க யாருமே நீ ஈரான் பக்கம் நிக்கிறியா, அமெரிக்கா பக்கம் நிக்கிறியா, இஸ்ரேல் பக்கம் நிக்கிறியா, நீ கிறிஸ்தவ பக்கம் நிக்கிறியா, ஜூஸ் பக்கம் நிக்கிறியா, இல்லாட்டி இஸ்லாம் பக்கம் நிக்கிறியா என்றதெல்லாம் கிடையாது. இது மனிதமா இல்லாட்டி தொடர்ச்சியான போரா, இது ரெண்டும் தான் இந்த போரினுடைய 2 பக்கமா இருக்குது. இதுல நீங்க எந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸை நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.